மேற்கு வங்கத்தில் ரயில்கள் மோதி பயங்கர விபத்து, 15 பேர் பலி, 60 பேர் காயம். மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம், பிரதமர் மோடி அறிவிப்பு. மேற்கு வங்க ரயில் விபத்திற்கு மோடி அரசின் அலட்சியமே காரணம், காங்கிரஸ் கட்சி கண்டனம். விபத்துகள் நிகழாமல் ரயில்வே போக்குவரத்தை கண்காணிக்க வேண்டும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மணல் கொள்ளையர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு, RS பாரதி கடும் தாக்கு. அரசு வரலாற்றிலிருந்து பாபர் மசூதியை நீக்கும் திரிபுவாதங்களை வன்மையாக கண்டிக்கிறேன், செல்வ பெருந்தகை பேச்சு. சென்னை விமான நிலையத்திற்கு 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல், தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை. ஜெகன்மோகன் முகாம் அலுவலகம் இருந்த சாலையில் கட்டுப்பாடுகளை அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நடவடிக்கை. நீட் விவகாரத்தில் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டனம். ஜார்க்கண்டில் நடைபெற்ற என்கவுண்டர், 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. மின்னணு வாக்கு எந்திரங்களின் பயன்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும், ராகுல் காந்தி வலியுறுத்தல். காசா மக்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு பகல் நேரத்தில் சண்டை நிறுத்தம், இஸ்ரேல் அறிவிப்பு. 2018 தேர்தல் வேட்புமனுவில் ரகசிய மகளின் பெயரை மறைத்த இம்ரான்கான், உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. பணிக்கு தாமதமாக வருவோர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை, அனைத்து துறைகளுக்கும் மத்திய அரசு அதிரடி உத்தரவு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.